நெய்வேலி என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு நிரந்தர தொழிலாளர்களும் ஆதரவளிக்க முன்வந்துள்ளதால் அவர்களது போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் நடத்தி வரும் போராட்டம் இன்று 7வது நாளாக தொடர்கிறது. இந்த நிலையில் அவர்களது போராட்டம் தொடர்பாக நிரந்தர தொழிலாளர்கள் சங்க பிரதிநிதிகள் ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது. அதில் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம், அண்ணா தொழிலாளர் சங்கம், CITU, பாட்டாளி தொழிற்சங்கம் உள்ளிட்ட 10 சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு அளிப்பது என்றும் முதல் கட்டமாக அவர்களுக்கு ஆதரவாக துண்டு பிரசுரம் வெளியிடுவது என்றும் முடிவு செய்தனர். இந்த வேலைநிறுத்த போராட்டம் வெற்றிகரமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கின்ற வகையில் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்களும் மற்ற சங்கங்களும் தொழிற்சங்க கூட்டமைப்பும் இன்றைய தினம் HMS அலுவலகத்திலே கலந்து பேசி அவர்களுக்கு ஆதரவாக நாளைய தினம் துண்டறிக்கை வெளியிடுவது என்றும், நாளை மறுநாள் புதுச்சேரியில் நடைபெறுகின்ற அந்த பேச்சுவார்த்தையின் முடிவை ஒட்டி 12ஆம் தேதி மாலை 7 மணி அளவிலே அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்கத்தில் தொழிற்சங்க கூட்டமைப்பு இரவு கலந்து பேசி ஒப்பந்த தொழிலாளருடைய கோரிக்கையை அவருடைய வாழ்வாதாரத்திற்கு துணையாக நிரந்தர தொழிற்சங்கங்கள் எப்படியெல்லாம் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பது என்று அன்று இரவு முடிவு செய்யப்படும். இதனிடையே ஒப்பந்த தொழிலாளர்கள் சங்க கூட்டமைப்பு கூட்டமும் நெய்வேலியில் நடந்தது. அதில் 11ஆம் தேதியன்று நடைபெறும் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாவிட்டால் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. அனைத்து கான்ட்ராக்ட் தொழிற்சங்கங்களும் கூடி ஒட்டுமொத்தமான ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள். 11ஆம் தேதி 11/9/2014 அன்று பாண்டிச்சேரியிலே நடக்கின்ற பேச்சுவார்த்தையிலே ஒரு சுமூக தீர்ப்பு எட்டப்படாவிட்டால் 12ஆம் தேதி அன்று மாவட்ட தலைநகரிலே ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் நெய்வேலியில் போராடி வரும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு தூத்துக்குடி துறைமுக தொழிலாளர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். நெய்வேலி ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவாக அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தூத்துக்குடி பழைய துறைமுகம் முன் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நெய்வேலி ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர்.